அம்மா எல்லாரும் கற்பூரத்தை தொட்டு கும்பிடுங்க. அப்படியே பத்திரகாளி முகத்தை பாருங்க. அம்மா, இந்த பழம் பூ விழுறது பாதி பேர் ஏதோ மாயாஜாலம் மந்திராஜாலம் நினைக்கிறாங்க. எந்த கோயிலையோ உலகத்தில் பேசுது, ஐயர் தீபார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடச்சி வத்தலை பாக்க பழம் போட்டு தட்சணை வாங்கின்னு பிரசாதம் கொடுக்குறாரு. கடவுள் பேசினாரா உங்கள்கிட்ட? கடவுள் பேசினாரா? நீ பார்த்தியா கடவுளை? வெறும் சிலைதையா பார்த்தேன். நான் இப்போ பேசும்போது விழணும். அதான் அம்மன் அருள்வாக்கு, அதான் வரலாறு, அதான் சித்தர்கள், அதான் சப்த ரிஷிகள், சப்தகண்டிகள். ஏதோ மாயாஜாலம் மந்திரஜாலம் மாதிரி நினைக்கிறீங்க. பழம் விடுறது பூ விடுறது ஏமாற்ற முடியாது சார். பத்திரகாளி துர்காதேவிலாம் தூக்கி போட்டு மெரிச்சு ரத்தகாவை எடுத்துருவோம். அம்மா, இந்த பூஜை நிறைவு பண்ண போகிறேன். உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுக்கும், பத்ரகாளி பக்தர்களுக்கும், சிவன் பக்தர்களுக்கும், பெருமாள் பக்தர்களுக்கும் நான் துணையாக இருப்பேன்டா. என்னை யார் நம்புகிறாங்களோ கைவிட மாட்டேன்டா. டேய், சந்தேகப்படுறோம் மனுஷன் புத்தியே சந்தேக புத்தி தான்டா. பொண்டாட்டியே நம்ப மாட்டேன்றான், பொண்டாட்டி புருஷனை நம்ப மாட்டேன்றா, பெத்த அப்பா அம்மா பிள்ளைகளை நம்ப மாட்டேன்றாங்க. உறவையே உண்மை இல்லை. அப்போ எப்படி என்ன நம்புவாங்க? அவன் வலி வந்தால் கோயிலுக்கு வருவான், நோய் வந்தால் கோயிலுக்கு வருவான், பிரசவம் ஆகுனா கோயிலுக்கு வருவான், கடன் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸுனா கோயிலுக்கு வருவான். அவன் சுயநலக்காரன்டா. நான் அப்படி இல்லைடா. யார் நல்லவன் கெட்டவன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி கவலையே படாத. நான் எப்போ உனக்கு துணையாக இருப்பேன். இந்த பூஜை எல்லாருக்கும் நான் உண்மையானவங்களுக்கு துணையாக இருப்பேன். தமிழ்நாட்டில் மழை இல்லைம்மா, ஏரியெல்லாம் காஞ்சி போயிருக்குமா, விவசாயிலாம் சாவறாங்கம்மா, குடிக்க தண்ணி இல்லைம்மா, உன் பாதத்தை தொட்டு வேண்டுறம்மா. இந்த ஆடி மாதத்தில் இந்த தமிழ்நாடே வெள்ளக்காடாக ஆகணுமா. இது சத்தியம். இந்த பத்ரகாளி அம்மன் அருளால், திருவண்ணாமலை சித்தர் அருள்மணி சாமி வேண்டுதலால் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு பண்ணுமா. ஒரு பெரும் புயலை கொண்டு வாமா. மும்மாறி மழை பெஞ்சு தமிழ்நாட்டை சுபிட்சம் பெறட்டுமா. மக்கள் எல்லாம் ஆனந்தமாக வாழட்டுமா. மரம் செடி கொடிகள்லாம் பசுமையாக இருக்கட்டுமா. மிருகங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கட்டுமா. இந்த பூஜை எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கட்டும். இப்பொழுது நான் இந்த பூஜை நிறைவு செய்ய போகிறேன். என்னை பொறுத்தவரை நீ கோபமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். மனுஷன் புத்தி அப்படி தானேம்மா. அவன் நல்ல சிந்தனை இருந்தால் தானேம்மா நல்ல புத்தி வரும். எல்லாரும் செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த புத்தி வரும்? அந்த புத்தி தான் வரும். கடவுள் பக்தி வேஷம் பாரு. நேற்று திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோயிலில் ஆந்திராக்கார் சேர்ந்த 34 வயசுக்காரு அந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ளே நுழைஞ்சு வெளி வரும்போது அப்படியே செத்துட்டாமா, மூச்சு திணறி. இப்படியெல்லாம் ஈஸ்வரன் சுத்த சொன்னாரா? ஏமா கடவுள் மேலே பழி போடுறீங்க நீங்கள் சாவறதுக்கு? கடவுள் எந்த காலத்திலையும் சாவடிக்க சொல்ல மாட்டார், விரதம் இருக்க சொல்ல மாட்டார். நீங்களே விரதம் இருக்கிறது, நீங்களே சித்திரவதை, நீங்களே அங்க பிரதாசனம். என்ன ஊரை ஏமாத்துறீங்க? 34 வயசு பையன் ஆந்திராக்கார இடுக்கு பிள்ளையாரு பாதி உள்ள பூஞ்சி மூச்சு திணறி செத்து போட்டான். திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அது? உஷாரா இருங்க.